கரூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி 50 ரூம்ஸ் புக் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலியாக தனித்தனியாக ரூமில் போய் விசிட் பண்ண போகிறாரு விஜய் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. பர்சனலாக எல்லா ஃபேமிலிஸையும் தனித்தனியாக ரூமில் பார்த்து துக்கம் விசாரித்து ஆறுதல் சொல்லுவார் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஆமாம், எல்லோரும் பிக்னிக் வந்திருக்காங்க. டூரில் பஸ்ஸில் எல்லாரையும் கரூர்லேருந்து சென்னை கூட்டு வந்து ரூம் போட்டு ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் அவங்கவுங்க ரூமில் விசிட் பண்ணுறதுக்கு. டிவிகே லீடர் விஜய் அவர்கள் மேலே எப்பவும் மரியாதை உண்டு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நியூஸ் கேட்குறப்போ உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. மக்களும் இந்த நியூஸ் கேட்டோன்னே பயங்கர டிசப்பாயிண்டட். ஃபீல்டில் இறங்கணும், நேரில் போய் பார்க்கணும், நேரில் போய் பார்த்து உதவி செய்யணும், மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணணும். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன், உங்களோட ஹாப்பி பிளேஸ், உங்களோட ஜோனில் தான் நான் இருப்பேன், அதை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னா எப்படி நீங்கள் ஒரு நல்ல லீடராக ஃபியூச்சரில் அமைவீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்க கேட்குறது கரெக்ட் தானே. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்து எல்லாரையும் சந்திக்கணும்ல. இதுக்கு டிவிகே சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மறுபடியும் விஜய் வந்தால் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், வேறு ஏதாச்சும் ஒரு புது இஷ்யூ கிரியேட் ஆகும், இல்லை முன்னாடி நடந்த மாதிரியே கூட திரும்ப நடக்கும். கூட்டத்தில் போலீஸ் நெருக்கடி கொடுப்பாங்க, ப்ரொடெக்ஷன் ஒழுங்காக தரமாட்டாங்க, பர்மிஷன் தரமாட்டாங்க, டிஎம்கே விஜய் கரூர் வந்தால் அதை வச்சு இன்னொரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு டிவிகே சார்பில் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பஸ் போட்டு கரூர்லேருந்து சென்னை கூட்டு வந்து ஒவ்வொரு ரூமாக தங்க வச்சு அங்கே போய் பார்க்குறதுலாம் வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. கேட்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பெட்டர் லீடராக, ரெஸ்பான்சிபிளாக, எடுத்துக்காட்டாக விஜய் அவர்கள் இன்னும் ஃபியூச்சரில் நடந்துக்கிட்டால் ஹாப்பியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. மக்களை யாரும் கோச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு மாற்றம் வேணும், நானும் டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மற்ற கட்சி மாதிரி எது சொன்னாலும் அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. உண்மை என்னவோ அதை பேசணும். அதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே டிவிக்கு பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.